This is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் செஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி இன்ட்ராடேல நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக நிஃப்டி 50க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டோட்டலாக ஆப்ஷன் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப அக்யூரஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? இது வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,860 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,890 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே லோ எக்ஸாக்ட் எஸ்டர்டே லோவில் டச் பண்ணி எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் மேலே இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 25,890 இருக்கும்போது 25,850 காலும் மேலே பார்த்தீங்கன்னா 25,900 25,950 அப்படின்ற புட்டும் தான் இந்த மணி. இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கோ அதை நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? 2 சார்ட்டும் கால் போட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த மணி கால் சார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்கோ நம்ம அதில் எடுப்போம். இதில் ரொம்ப முக்கியம் மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், இன்னொன்று எஸ்டர்டே லோ பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு 25,850 கால்ன்ற இந்த மணி கால் ஆப்ஷனை தான் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் 25,880 கால் ஆப்ஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே இருந்ததோ அதே மாதிரி தான் இவனும் இருந்தான். ஓகேங்களா? இவனை ஏன் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி 25,900 அப்படின்ற புட் ஆப்ஷன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை அவன். ஓகேங்களா? எஸ்டர்டே நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் 25,900 அப்படின்ற இந்த மணி புட் ஆப்ஷன். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இவனை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறான். அதாவது எஸ்டர்டே ஐ இங்கே இருக்குது, அந்த எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் இது அவனோட ஓப்பன் ப்ரைஸ் 105ன்றது அதை உடச்சி கீழே நிற்கிறான். அப்போது இவன் ஐயை பிரேக் பண்ண முடியல, ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ் மார்க்கெட் இன்சைடில் இருக்கிறான். ஓகேங்களா? இப்போது இவன் ஐயை உடைச்சான் அப்படின்னா தான் மார்க்கெட் ஐயை உடைச்சி இவன் ஐயை உடைச்சா தான் வந்து ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் லோவை உடைக்கும். ஸோ அதாவது புட் ஆப்ஷன் வந்து ஐயை உடைச்சி மார்க்கெட் எஸ்டர்டே லோவை உடைச்சா தான் கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோவை உடைக்கும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இப்படி தான் நடக்கும். ஆனால் மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ உடைக்கல, ஓப்பனுக்கு மேலே புட் ஆப்ஷன் சேம் அதுக்கு அகெயின்ஸ்டாக, இப்போ மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் புட் ஆப்ஷன் இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா? இவன் லோவை உடைக்கலை, மார்க்கெட் லோவை உடைக்கலைன்னா அவன் ஐயை உடைக்கக்கூடாது. சேம் அவன் ஐயை உடைக்கலை, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் எப்படி எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருப்பான். இவன் பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் எஸ்டர்டே லோவில் தான் இருக்கிறான் 10 நிமிஷத்தில். ஓகேங்களா? அப்போது இவன் வந்து எஸ்டர்டே லோவை கீழே இருந்தானா உள்ளே உடச்சிட்டு உள்ளே வரணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது ஒரு விதமான செட்டப் இது. ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக பாருங்கள் 10 நிமிஷத்தில் இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக 160 இல்லை 168 170 கூட எடுக்கலாம். ஏன்னா இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இங்கே கூட நீங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சு ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 70னா ஒரு 55 ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சு கூட என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ டவுன் ஆச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு 15 பாயிண்ட் இங்கே எஸ்டர்டே லோவை ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போது 170 வந்து மார்க்கெட் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 207 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட்டும். அது ஆக்சுவலாக ஒரே கேண்டில்லே கொடுத்துட்டான். அது ஆக்சுவலாக ஒரே கேண்டில்லே மார்க்கெட் 190 வரைக்கும் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ன்றது 20 பாயிண்ட்டே போயிட்டான் அவன். ஆக்சுவலாக 70 எடுத்தீங்கன்னா 20 பாயிண்ட் போயிட்டான். நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு
போட்டிருந்தீங்கன்னா அடுத்த 15 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரி இதுதான். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து இப்படி தான் நம்ம எடுத்து ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் என்ன செட்டப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் வச்சு நம்ம எடுக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இதை எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாமா, இல்லை இதை இப்படியே நடக்குமா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 4 செட்டப் இருக்குது. அதில் எந்த செட்டப் வந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது தான். இதில் வந்து இந்த செட்டப் எனக்கு பக்காவாக எனக்கு பர்ஃபெக்டாக எடுக்க முடியுது, இதில் நல்ல அக்யூரசி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சில பேர் இப்போ இது ஒரு செட்டப் அப்படின்னா, இப்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு என்ட்ரி வந்தது, அதுவும் ஒரு செட்டப் தான். அதில் மட்டும் எடுப்பாங்க. சில பேர் இதில் மட்டும் எடுப்பாங்க. அதாவது எஸ்டர்டே லோவில் வரதை மட்டும் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரி. ஓகேங்களா? இவனை ஏன் எடுக்கிறோன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே நெகட்டிவ். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலாம், இவன் லோவை உடைக்கக்கூடாது. அப்போ இவன் லோ கீழே இருந்தாலும் லோவில் வந்துடுவான். இதுதான் ரூல். இன்னொன்று, அவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா இவன் ஓப்பனுக்கு மேலே போயிடணும். ஓகேங்களா? இதுதான் நடந்தது. ஓகேங்களா? இதில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இது ஏன் அப்படியே போகக்கூடாது, இது ஏன் உடனே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இந்த கேள்வியே கிடையாது. ஆக்சுவலாக ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணால் நடக்கும். ஆப்ஷன் மார்க்கெட்டில் கரெக்டாக 25 பாயிண்ட் கொடுத்துட்டு கூட ரிட்டர்ன் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? இல்லை அப்படியே கூட ஒரு 200 பாயிண்ட் போயிடுவோம். இது யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் கணிக்கவும் முடியாது. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து அதுக்கு தான் நம்ம அந்த 15 பாயிண்ட்ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எடுத்துட்டிங்கன்னா ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் உடனே போட்டுடணும். இல்லை நீங்கள் அது போதும் அப்படின்னா விட்டுடலாம். நீங்கள் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பிடிக்கணும்னா நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். அதோட நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாவது என்ட்ரியோ திருப்பி மார்க்கெட் பார்க்குறதோ வச்சுக்கக்கூடாது. இதுதான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, இதுதான் மணி மேனேஜர்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்படி தான். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் இந்த என்ட்ரி எடுக்கலப்பா, நான் விட்டுட்டேன், தெரியல, ஏன்னா 10 நிமிஷத்தில் என்ட்ரி வந்தது, 1/4 மணி நேரத்தில் என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டாங்க. சில பேர் அந்த 15 ½ அன் ஹவர் டைமில் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், அந்த ப்ரீமியம் ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அதில் எடுத்து பழகி அதில் மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்காது, அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் நிறைய பேர் போக மாட்டாங்க. அந்த மாதிரி எடுக்காதவங்களுக்கு செகண்ட் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, எந்த ஓப்பனை வச்சு மேலே போனாலும், எந்த எஸ்டர்டே லோ வச்சு மேலே போனாலும் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மணி 10:05. ஓகேங்களா? அப்போது நம்ம செகண்ட் என்ட்ரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த என்ட்ரி எடுக்காதவங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் என்ட்ரின்றது நீங்கள் 25,900 எடுக்கலாம். ஓகேங்களா? 25,900 அப்படின்ற புட்டோட சார்ட் இதுதான். நல்லா நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக எந்த செட்டப்பை நம்ம ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை பயன்படுத்தினோமோ, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம எடுத்தோமோ, எந்த செட்டப்பை வச்சு நம்ம எடுத்தோமோ, சேம் அதே செட்டப் தான். என்ன நடந்தது, இவன் வந்து ஓப்பனை உடைச்சான், எஸ்டர்டேயை உடைக்க முடியல, கீழே வந்ததுனால கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வரணும்னு எடுத்தோம். சேம் அதே கான்செப்ட் தான். அவனும் கால் ஆப்ஷனும் எஸ்டர்டேயை உடைக்கலை. ஓகேங்களா? ஓப்பனை தாண்டி போனவனும் ஓப்பனை கீழே உடைச்சிட்டான், எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா? க்ளீனாக 10:05க்கு 10:10க்கு மார்க்கெட் கால் ஆப்ஷன் 25,850ன்ற இந்த மணி கால் ஆப்ஷன் எந்த எஸ்டர்டே லோவை கீழே இருந்தவன் உடச்சி மேலே போய் ஓப்பனை தாண்டி போனானோ அது எல்லாத்தையும் கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். அப்போது அவன் பர்ஃபார்ம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அவன் வந்து எஸ்டர்டே ஐயும் தாண்டலை, ஓப்பனை தாண்டி போனவனும் கீழே வந்துட்டான், எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். அப்போது அவன் எஸ்டர்டே லோவை உடச்சா எஸ்டர்டே லோவை இவன் திருப்பி உடைப்பானா? உடைக்க மாட்டான். ஓகேங்களா? அதான ரூல். அவன் எஸ்டர்டேயை தாண்டின்னு தான் இவன் உடச்சிட்டு இருப்பான். அவன் எஸ்டர்டேயே தாண்ட முடியல. இன்னொன்று, ஓப்பனை தாண்டி போனவன் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது இவன் வந்து இவன் எஸ்டர்டே கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவையும் ஓப்பனையும் கீழே உடச்சி டோட்டல் வீக் ஆனதுனால இவன் வந்து என்ன பண்ணுவான், லோவை உடைக்கக்கூடாது, எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது. அதுதான் இங்கே நடந்தது. கரெக்டாக பாருங்கள், எஸ்டர்டே லோவில் வந்து திரும்பிச்சு. இன்னொன்று, அவன் லோ உடைச்சதுனால இவன் ஐ வரைக்கும் போயிட்டான்.
ஓகேங்களா, சூப்பராக போயிட்டான். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுதான் பெரிய ஜாக்பாட். ஓகேங்களா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சில டைமில் வந்து இதே இந்த செட்டப்பில் போவோம், சில டைம் செகண்ட் செட்டப்பில் போவோம். செகண்ட் அதாவது ஒரு என்ட்ரி போனோம் ஃபெயிலியர் ஆகி இதுதான் வந்து ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது. ஆக்சுவலாக வந்து இதை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து பழகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதில் ரொம்ப பெரிய பாயிண்ட்லாம் நீங்கள் பிடிக்க முடியும். எப்போதுமே ரெண்டுமே சேம் செட்டப் தான், சேம் ஸ்ட்ராட்டஜி தான். இவனும் அவனும் ஒரே செட்டப்பு தான். 4 செட்டப்பில் இந்த கால் ஆப்ஷனில் வந்த என்ட்ரி புட் ஆப்ஷனும் சேம் ஒரே செட்டப் தான். ஆனால் இவன் மட்டும் இவ்வளோ தூரம் ஏன் போகிறான்னா செகண்டில் வர்றது அவ்வளோ பவராக இருக்குது. ஃபஸ்ட்டில் சேம் அதே பர்ஃபார்ம் பண்ணால் அந்த அதாவது இதில் என்ன புரிஞ்சிக்கணும் நீங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகி அதாவது வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங் ஆகி மேலே போய் டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் வீக்கே ஆகிட்டான். அந்த மாதிரி வீக்கானவன் ரெண்டாவது பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்றது இதில் தெரியுது. ஓகேங்களா, அதாவது வீக்காக இருந்தவன் ஸ்ட்ராங் ஆனால் திருப்பியும் அவனால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாமல் வீக் ஆகும்போது அவனுடைய ஆப்னண்ட், அவனோட எதிரின்றவன் பயங்கர ஸ்ட்ராங்காக போவான் அப்படின்றது இந்த செட்டப்பில் நம்மளுக்கு தெரியுது. அதாவது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் என்ட்ரி பர்ஃபார்ம் பண்ணி அவன் திருப்பியும் தோத்துடுறான் இல்லையா, ஃபஸ்ட் ஆஃபில் நம்மளுக்கு கிடைக்கிற என்ட்ரி டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் அவன் பர்ஃபார்மை இழக்கிறான் இல்லையா, அதாவது வீக் ஆகிறான் இல்லையா, அப்போ அவன் ஆப்போசிட் ரொம்ப பவராக மேலே போவான் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட் என்ட்ரி விட்டுட்டு செகண்ட் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் தான் பண்ணிக்கணும் அது. ஓகேங்களா, அப்போ ஆக்சுவலாக சில டைமில் ஃபஸ்ட்டு என்ட்ரிலேயே நல்லா கூட போவான் சில டைமு. ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ட்ரி இந்த மாதிரி பெரிய பாயிண்ட்டு போயிடுவான், கரெக்டாக லோவில் வந்து பிடிச்சானா 100 பாயிண்ட்டு போய் நிற்பான். ஓகேங்களா, அப்போது அந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வர என்ட்ரி அதிகமாக பாயிண்ட்டு தரானா, இல்லை அவன் ஃபஸ்ட்டில் வந்தவன் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது வரவன் அதிகமான பாயிண்ட் அதிக பவராக போகிறானா அப்படின்றத நீங்கள் தான் டெய்லி வர என்ட்ரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை டேட் வைஸ் டைம் வைஸ் எல்லாமே எழுதி வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த டைமிங்கில் இந்த என்ட்ரி வருது, எந்த என்ட்ரி பவராக போகுது அப்படின்றது தெரிஞ்சு அதை மட்டும் நீங்கள் எடுத்தாலே பெரிய பெரிய பாயிண்ட்டை பிடிச்சி ரொம்ப சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் ஆக்சுவலாக 2 சைடும் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது தெரியும், அதுதான் நடந்தது. ஃபஸ்ட்டு காலும் அப்புறம் புட்டும் பண்ணால் இதில் என்ட்ரி இப்படி தான் எடுத்துக்கணும். ஒரே செட்டப்பில் தான் 2 என்ட்ரி வந்தது, ஆனால் செகண்டில் வந்த என்ட்ரி ரொம்ப பவராக போச்சு. ஓகேங்களா, அது ஏன் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, என்ட்ரி இன்றைக்கி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், இதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம்.